இந்த வீடியோ என்ன பார்க்க வந்திருக்கேன்னா ஆட்டுக்கால் பிரியாணி புளியந்தோப்புல சாப்பிட்ருவோம் ஏர்லி மார்னிங் பிரியாணி. ஆனால் இங்கே சிந்தாகிரிப்பேட்டை இருக்குல்ல, அங்கே வந்து ஆட்டுக்கால் பிரியாணி போடுறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். ஸோ வந்திருக்க இடம் லொக்கேஷனு ப்ளஸ் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மீன் வாங்கலாம்னு வந்தாங்க சிந்தாகிரி மார்க்கெட்டுக்குள்ளே. மீனை பார்த்தா எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ மீன் வாங்கிட்டு அப்படியே ஒரு நல்ல பிரியாணி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சார் பிரியாணிட்டு இந்த கடை வந்து சிந்தாகிரிப்பேட்டையில் இருக்குது. மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்து வந்து கால்கேரின்னு சொன்னாலே தெரியும். கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணி விடுறேன். இந்த கடையோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் ஆட்டுக்கால் பிரியாணி போடுறாங்க. ஸோ 150 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. குஸ்கா 80 rupees அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே, கம்மா. ஆட்டுக்கால் பாயா பிரியாணி எப்படி இருக்கும்? ஆட்டுக்கால் பாயா பிரியாணி வந்து உங்களுக்கு மட்டன் பிரியாணியோட நல்லாவே இருக்கும். இந்த டேஸ்ட் தனியாகவே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாயா பிரியாணியும் சாப்பிட்றதுனா என்ன நல்லதுன்னு நினைக்கிறீங்க? பாயா பிரியாணி உங்களுக்கு ஜாயின்க்கெல்லாம் நல்லது. ஸோ பிரியாணி எப்படி ப்ரோ இருக்கும் சாப்பிட்றதுக்கிட்ட? முழு கால் இருக்கும் ப்ரோ. அந்த கால் போட்டு உங்களுக்கு ரைஸ் போட்டு தரேன், சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ப்ரோ எடுங்க அந்த காலை. ஆஹா, என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய காலா? நம்ம கிட்ட பிரியாணி சாப்பிட்டு திரும்பி வாங்கிக்கலாமா? விஷயமே தெரியாதா? அன்லிமிட்டட் பிரியாணி தான் ப்ரோ, எவ்வளோனா சாப்பிடலாம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடலாம். ஸோ திரும்பி வந்து சாப்பிட்டு வாங்கிக்கலாம் தாராளமா. ஓகே ப்ரோ, சூப்பரான விஷயமா இருக்கு. ஸோ மக்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் இந்த பிரியாணி. ஆட்டுக்கால் பிரியாணி நல்லா இருக்கு, ஹோம்மேடா இருக்கு. நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வாங்குவோம். ஆட்டுக்கால் சூப்பராக இருக்கு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. சிந்தாகிரிப்பேட்டையில் எஸ்ஆர் பிரியாணி அவங்க கிட்ட பிரியாணி வாங்கியாச்சு. இவங்க சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்டுக்கால் பிரியாணி போடுறாங்க. செவ்வாய்க்கிழமை லீவு, மற்ற டைமில் வந்து இவங்க சிக்கன் பிரியாணி போடுறாங்க. இந்த ஆட்டுக்காலை பாருங்களேன், சும்மா பயங்கரமாக இருக்கா. அப்படியே உழுறான், அப்படியே எலும்புலேருந்து உழுந்துருவோம்ல அந்த மாதிரி இருக்கா. சரியா சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. ஸோ புளியந்தோப்புலாம் நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சிந்தாகிரிப்பேட்டையிலேயே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 150க்கு அன்லிமிட்டடாக பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இவ்வளோ வேற யாருக்கா ரைஸோட கிரைன்ஸை பார்த்தாலே அப்படியே உங்களுக்கு செம்மையாக எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். குஸ்கா மட்டும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். நல்லா மசாலா பிளெண்டாக இருக்காங்க. மசாலா ரொம்ப பிளெண்ட் ஆகி சாப்பிட சும்மா காரம் சாரமாக நறுக்குன்னு இருக்கான். சூப்பராக இருக்குது. இந்த நான் கையில் எடுக்கிற இந்த மசாலாவை பாருங்களேன், இந்த புதினா தக்காளி எல்லாம் நல்லா ஏற்றி அப்படியே பிரியாணி ரைஸும் உதிரியாக சாப்பிட செம்மையாக இருக்குது. அந்த ஆட்டுக்காலோட சாறு நல்லா எசன்ஸ் இறங்கி இருக்குது அந்த பிரியாணியில். சூப்பருங்க. இந்த ஆட்டுக்கால் பிரியாணிக்கு புதினா சட்னியும் வெங்காய பச்சடியும் கொடுக்குறாங்க. புதினா சட்னியை வச்சு இந்த குஸ்கா ட்ரை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக புதினா சட்னி நிறைய தருவாங்களான்னு தெரியல, இவங்க தராங்க. ஏற்கனவே பிரியாணி சும்மா பயங்கரமாக இருந்தால் அந்த குஸ்கா. ஸோ புதினா சட்னியை பெரட்டி பிரியாணியை போடலாம். அந்த புதினா சட்னியோட அந்த பிரியாணி அப்படியே கம்பைன் பண்ணி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. புதினா சட்னி இவங்க வந்து அந்த புதினா, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறாங்க போல. அந்த ஃப்ளேவர் வைஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த புதினா மட்டுமே எடுத்து சாப்பிடலாம். செம்ம குட் ஃபீல். இப்போ ஆனியன் பச்சடியை வச்சு போயிடலாம். இவங்க முட்டை தரல, ஆனால் 150ன்றது ஒரு நார்மல் ரேட்டு. ஒரு ஆட்டுக்கால் நீங்கள் பாயாலாம் வாங்கினாலே வெளியே 150 180 மேலே போகுது. அதில் பிரியாணி அன்லிமிட்டட் தராது. சூப்பரான விஷயங்க. ஆனியன் பச்சடியோட போயிடலாம். ஆனியன் பச்சடிக்கு பிரியாணிக்கு போடுற அந்த ஸ்லைஸ் மாதிரி ஆனியன் பச்சடி அப்படி இல்லை, வெங்காயம் பொடிசு பொடிசாக பண்ணி பண்ணுறாங்க. இந்த தயிரோட ஆனியனை மிக்ஸ் பண்ணி அந்த பிரியாணியோட சாப்பிட பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்குது. உங்கள் கிட்ட அந்த ஸ்பெஷலே ஆட்டுக்கால் இந்த பாருங்க, பார்க்கவே டெம்டியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணாமல் விட்டுருவோமா? மெல்ட்டான வாயில்
நான் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். மெல்ட் ஆகிறேன் வாயில் வச்சதே தெரியல. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இவ்வளோ சாஃப்டாக பண்ண முடியுமா? வச்சு விட்ட உடனே இவ்வளோதான் கறி. ஆட்டுக்கால் பாயா தனித்தனியாக வந்துடுறோம். அவ்வளோ சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் நல்லா வேக வச்சுட்டு வடி பிரியாணி தான். ஸோ அதிலே போட்டு பண்ணுற மாதிரி இல்லை. வடி பிரியாணிங்கிறது அந்த மசாலா இன்டேக்கு அந்த ஆட்டுக்காலில் நல்லா இன்ஃப்யூஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் சாப்பிடும்போது அந்த இது நல்லா வெந்திருக்க பதம் சூப்பராக இருக்குது. அந்த மேலே இவங்க பார்த்து வாங்குறாங்க ஆட்டுக்காலை கூட. ரொம்ப மேலே கருங்க அந்த மாதிரிலாம் விடலை. அந்த இதை பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கான். ஐயோ செம்மையாக இருக்குது. அந்த உள்ள ஜவ்வு மாதிரி ஆட்டுக்கால் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அதை இவ்வளோ அருமையாக தருவான்னு எதிர்பார்க்கல. வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். மஸ்ட் ட்ரை ஸ்பாட் இது. வந்து ஆட்டுக்காலை வச்சுட்டு அப்படியே ரைஸை மேலே வச்சுட்டு எப்படி இருக்குன்னு போயிடலாம். இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி இருக்குது. இந்த ஆட்டுக்காலோட அந்த எசன்ஸு ப்ளஸ் பிரியாணியோட அந்த காரசார மசாலா எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு கரையும் இல்லைங்க. நிறைய சிக்கன் பிரியாணி கூட அந்த மசாலா தெரியாது. மசாலா ஃபீல்டாக சூப்பராக பண்ணிடுறாங்க. இந்த கையில் எடுக்கிறேன் அந்த பாருங்கள். அந்த மசாலா தான் எப்படி வச்சு பாருங்க. ஆயில் இல்லை, அந்த மசாலா ஆட்டு காலோட அந்த எசன்ஸோட மசாலா நறுக்குன்னு இருக்கான். சூப்பராக இருக்குது. இந்த ஆட்டுக்கால் கறி ப்ளஸ் அந்த புதினா அப்படியே ஆனியனை வச்சு ஒரு பெரிய ரவுண்டாக போயிடலாம். சொல்லாமல் மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா இதே தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்குது. தரமாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்க அந்த போன் நேரோ எடுக்க முடியுதான் பாலா வெற்றி அப்படின்ற மாதிரி கடிச்சு எடுத்துட்டேன். ஆஹா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தான் வருது ஆனால் சாப்பிட செம்மையாக இருக்குது. அந்த உள்ள இந்த கிரேவியோட எசன்ஸ் இறங்கி இருக்கு. இந்த போன் நேரோட நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஒர்த்தான பிரியாணி 150க்கு அன்லிமிட்டடாக ஆட்டுக்கால் பிரியாணி எஸ்ஆர் பிரியாணின்றத தராங்க. இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணி விட்றேன். நிறைய இடத்துக்கு போய் நிறைய வீடியோஸ் தனியாக பண்ணிட்டுருக்கேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணுவாங்க. நான் உங்களை ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.